ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா 007. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 4வது நாள் தண்ணியில் வலை விடுறோம் மக்களே. ஆமாம், இந்த இடம் நம்ம ஆழ்கடலுக்கு வந்து 4 நாள் ஆயிட்டு. மீன் பாடுகள் நிலவரம் எதுவுமே அவ்வளோ விசேஷமாக நம்மளுக்கு இல்லை. 4வது நாள் இன்றைக்கி தண்ணியில் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. பார்த்துக்கிடுங்க, ஆழ்கடலில் 4வது நாள் நம்ம வலை விடுறோம். இப்படி தான் வலை தண்ணியில் விடணும். ஆமாம், கடைசி கிட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பார்த்து நைட்டு ஒரு 11:30 காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். 12 மணிக்கு சரியாக வலையை பிடிக்கணும். காப்பி பிஸ்கட்லாம் வேணுங்கிறவங்க வாங்க, எங்கள் போட்டில் நிறையா இருக்குது. சரியாக இரவு 12 மணி அளவில் வலையை பிடித்து இழுக்க போயிடும். பார்த்துங்க, அணியத்தில் கைத்தை அவுத்துட்டாங்க. கைத்தை அவுத்து வலையை வீஞ்சில் தூக்கி போடுவாங்க. வீஞ்சில் போட்டாங்க. பார்த்துக்கிடுங்க மக்களே, வீஞ்சில் போட்டு இழுக்காங்க. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. கடல் மேலே எடுக்கிற வீடியோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பெரிய எடிட்டர்லாம் கிடையாது, நம்மளால் முடிஞ்சதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களே. பார்த்துங்க, வலை வந்துட்டு ஒரு கெட்டாப்பு. ஆமாம், ஏன்னா அங்கே வலை இழுக்கிறதுக்கு நான் தான் போக வேண்டியிருக்கு. அதனால் வீடியோ எடுக்க ஆள் கிடையாது மக்களே. ஆமாம், ஒரு கெட்டாப்பு வந்து முடித்தோன்னா தண்ணி குடிக்க பிறத்த வரும். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் செல்லில். அடுத்த கட்டாப்புக்கு கொடிக்கம்பு அதை பிடிச்சி தூக்கிட்டாங்க. பார்த்துக்கிடுங்க, அடுத்த கட்டாப்பில் கொடிக்கம்பை பிடிச்சி தூக்குறோம். அடுத்த வலையை வாங்க வேண்டிதான். இந்த விசில் வீஞ்சி மிஷினில் தூக்கி போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கிடுங்க, ஒரு வால் சுறா ஒன்று வந்துச்சு, பெரிய சுறா. அதை இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மக்களே, ஒரு வால் சுறா. இந்த வால் சுறா பார்த்தீங்கன்னா தட்டுற ஸ்டேஜில் வந்துச்சு மக்களே. ஆமாம், அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஓடி போய் தண்ணியில் குதிச்சிட்டோம். குதித்து உள்ளே தூக்கி வச்சதுனால கொஞ்சம் அதை ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியலை. ஆமாம், பார்த்துங்க, விடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. சரியாக விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. வலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் வலை தண்ணியில் எங்களுக்கு பரலாமல் நிற்கிது மக்களே. இன்னும் 6 டன் வலை தண்ணிக்குள்ளே கிடக்கு. ஆமாம்.
தண்ணியில் விடுற வலையை மீன் வந்தாலும் வரலனாலும் அந்த வலையை வாங்கியே ஆகணும் பார்த்துக்குங்க. ஆமாம், எங்களுக்கு வேறு வழி இல்லை. தண்ணியில் விடுற வலையை நாங்கள் வாங்கித்தான் ஆகணும். மீனே வரலனாலும் வாங்கத்தான் செய்யணும். பார்த்துங்க அந்த வலை எப்படி கிளம்பி வருது அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி வலை கொழுவிட்டுனா இதை தட்டி விடுறதுக்கு தான் அங்கே ஒரு ஆட்கள் நிற்கும் பார்த்துங்க. ஒரு மீன் வந்துச்சுன்னா அதை ஒதுக்கி கொடுப்பாங்க. ஆமாம், வலை அடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. ஆமாம், என்ன நடந்தாலும் வலை அடுக்கிறவங்க அடுக்கிக்கிட்டே தான் இருக்கணும் மக்களே. நிப்பாட்டினா குமிஞ்சிரும். குமிஞ்சா அடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்த்துங்க. ஆமாம், அந்த வீஞ்சி சுத்த தான் வலை வரும். ஏன்னா இதுக்கு சரிக்கிலேயே நான் தான் இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதனால தான் லாஞ்சி கொஞ்சம் விரிய வச்சே வந்துடுவேன். ஏதாவது கீழே தட்டிடக்கூடாது அப்படின்ட்டு. தட்டுனா அங்கே ஓடி போய் குதிக்கணும், அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆளை சைடு நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. வலை வாங்கிக்கிட்டே இருப்போம் மக்களே. இதுதான் நம்ம ஃபிஷ்ஷிங் ஒர்க். அப்படியே ஸ்லோவிலே வாங்கிக்கிட்டு இருப்போம். நாங்கள் ஆல்ரெடி கீழே வர்ற மீன் இதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி ஸ்லோவிலே நாங்கள் வாட்டில் வாங்கிக்கிட்டே இருப்போம் மக்களே. ஆமாம், என்ன நடந்தாலும் வலை வந்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு. வலை வந்துக்கிட்டே இருக்கணும். வர வர அவங்க வாட்டில் அடிக்கிக்கிட்டே இருப்பாங்க, எந்த இடைஞ்சலும் இல்லாமல். பார்த்துங்க, அந்த அண்ணன் சரியாக மீன் வந்தோன்னே பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பிட்டாரா, அந்த மீனை ஒதுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அந்த மீனை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க நவுண்டுருவாங்க. வலை அடிக்கிக்கிட்டே இருக்கணும். கழித்து இதில் கொண்டு வைப்பாங்க. வச்சுட்டு மறுபடியும் முன்னாடி போய் நின்றுவாங்க. இவ்வளோ மீன்கள் நம்ம பிடித்துள்ளோம் இந்த கடைசி கெட்டாப்பு வலைகளில். ஆமாம், இந்த வால் சுறா ஒன்று வந்திருக்கு பார்த்துங்க. இது குட்டி சுறா. வால் சுறாவில் இது ஒரு குட்டி சுறா. இதை அப்படியே ஃபினிஷிங் பண்ணி ஒதுக்கிடுவாங்க மக்களே. ஆமாம், இதை கொஞ்சமாக மாலை தட்டி எங்கிட்டு எப்படி அந்த மீன் எப்படிலாம் சுற்றி இருக்குதோ அதெல்லாம் அப்படி அதே மாதிரி ரிட்டனில் சுற்றி எடுப்போம். எடுத்து இந்த மாதிரி தூக்கி கையில் வச்சுக்கிட்டு நடந்துருவாங்க. தண்ணியில் போட்டாங்கன்னா அவங்களையும் சேர்த்து தள்ளி விட்ருவோம் நாங்கள், போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. பார்த்துங்க, பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. ஆமாம், இனிமேல் அப்புறம் புஷ் வாட்டரில் இறக்கி கொடுக்கணும்.
நம்ம தான் டிரைவிங்கில் இருக்கோம். ஆமாம், டிரைவிங்கில் இருந்துட்டு அங்கே வேறு பையனை வீடியோ எடுக்க விட்ருக்கேன், நம்ம அப்ரெண்டிஸை. ஆமாம், பார்த்துங்க வீடியோ எடுக்காப்புல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போடுங்க மக்களே. ஆமாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆமாம்.